யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட இரவில் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தையும் புசிக்க வேண்டுமென்று தேவன் கட்டளையிட்டார். கசப்பான கீரை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அனுபவித்த அடிமைத்தனத்தையும் ஒடுக்குதலையும் அடையாளப்படுத்துகிறது. அந்த கசப்பான வாழ்க்கையை ஜனங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவே விடுதலையான இரவில் கசப்பான கீரையை புசிக்கும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஏனென்றால் கிறிஸ்துவினால் பெறப்போகும் விடுதலையின் மகிமையை உணர்வதற்கு முன் பாவத்தின் கசப்பை மனிதன் உணர வேண்டும். அதாவது மீட்கப்பட்டவர்களாகிய நாம் கடந்து வந்த பாதையை, பாவ வாழ்க்கையை மறக்காமல் அதற்காக துக்கப்படுவதையும் பாவத்தின் மீதான அருவருப்பையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ரட்சிப்பும் விடுதலையும் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.